இந்த பிரபஞ்சம் எப்படி தோணுச்சு? இங்க உயிர்கள் ஏன் தோணுச்சு? உயிர்கள் தோண வேண்டிய அவசியம் என்ன? ஒருத்தன் நெட்டையா இருக்கான், ஒருத்தன் குட்டையா இருக்கான், ஒருத்தன் குண்டா இருக்கான், வெயிட்டா இருக்கான், கலரா இருக்கான், சிவப்பா இருக்கான். இந்த மாதிரியான உடல் ரீதியான வேறுபாடுகள். நோய்வாய்ப்படுறது கூட கூட நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒருத்தனுக்கு அதிகப்படியான நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கான், இன்னொருத்தன் எல்லா விதத்துலயும் ஆரோக்கியமா இருக்கான். எல்லாருமே ஒரே விதமான உணவுகளை தான் சாப்பிட்றோம். அப்படியும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. 10 வயசுல ஏன்னே தெரியாம செத்து போறாங்க. 100 வயசானாலும் மரணம் இல்லாம வாழ்றவங்களும் இருக்காங்க. ஏன்னு தெரியல. பிறக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம் அப்படிங்கிறது புரியல. ஏன் இறக்குறோம்னு தெரியல. இறந்ததுக்கு அப்புறமா நம்ம என்னவாக போறோம்னு தெரியல. இந்த மாதிரி பிரபஞ்சங்கள் ஃபுல்லாவே நிறைய கேள்விகள் தூக்கிக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அறிவியல் ரீதியான பதில்கள் இல்லை. நான் ஆன்மீக ரீதியான நிறைய கதைகள் சொன்னாலும் அந்த கதைகளுக்கு பதில் கேள்விகள் கேட்கும்போது அதுகளுக்கு பதில் இல்லை அப்படிங்கிறது தான் நிஜமான விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்த தொடருடைய எண்ணம். ஹாய்ங்க, நான் உங்கள் கமின். இந்த தொடர் முன்னாடி சொல்லிடுறேன், இது கண்டிப்பாக தொடர்ச்சியாக வரும். வாரம் ஒரு முறை அப்படிங்கிறத வரும். நிச்சயமாக சுவாரஸ்யமான தொடரா அப்படின்னு கேட்டால் நான் சுவாரஸ்யம்னு நினச்சி தான் பண்ணுறேன் ஒவ்வொன்றையும். பட் உங்களுக்கு மொக்கையாக தோணிடுது, நான் ஒன்றும் பண்ண முடியறதில்ல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த தொடர் அறிவியல் ரீதியாக மனித வாழ்க்கையில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் பற்றின விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்ச விஷயங்களை கூட நான் ஷேர் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ நிறைய விஷயங்கள், இந்த பிரபஞ்ச ரகசியங்கள், இதில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமையே இருக்குது. அது ஒரு மூடி வைக்கப்பட்ட ஒரு விஷயமா ஏதாவது ஒரு காலத்தில் அதுவும் உடஞ்சி போகும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் உயிர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியல. அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தெரியல. ஏன் உருவாகணுங்கிறது கட்டாயம் தெரியல. ஏன்னா ஒரு உடம்புக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு மிஷின் ஓடிட்டு இருக்கு. நரம்புகள், ரத்ன மண்டலம், ஒவ்வொரு உறுப்புகள், அதுக்கான வேலைகள். உதாரணத்துக்கு நம்ம தலைகீழ் நின்று தண்ணி குடித்தாலும் தண்ணி குடலுக்கு தான் போகுமே ஒழிய மூளைக்கு ஏறாது. இத்தனைக்கும் ஒரே விதமான மூச்சுக்குழலிருந்து உணவு குழல் எல்லாமே ஒரே குழல் மூலமாக தான் வருது. அதை செப்பரேட் பண்ண முடியுது உடம்பால். அப்படின்னா அது அவ்வளோ அதிசயமான ஒரு மெக்கானிசத்தை எப்படி இந்த பிரபஞ்சம் படைச்சது, யார் படைச்சாங்க, ஏன் படைக்கணும், ஒரு உயிர் ஏன் பிறக்கணும், ஏன் இறக்கணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு விஞ்ஞானிகள் பதில் தேடிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நாம் மனிதர்களுடைய வாழ்வியல் இதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் இவ்வளவு பெரிய அறிவை கொடுத்துருக்கா? இந்த உலகத்திலேயே மேம்பட்ட ஒரு மிருகமாக மனிதன் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படின்னா மற்ற விலங்குகளுக்கெல்லாம் அறிவுகள் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருக்கு. ஒவ்வொரு விலங்குகளுக்கும் அதற்கு தேவைக்கேற்ற என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் கொடுத்துட்டே இருந்திருக்கு இந்த பிரபஞ்சம். அதை பயன்படுத்தி தான் இன்னைக்கு வரைக்கும் அத்தனை மிருகங்களும் சர்வை பண்ணிட்டு வருது. மனிதனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 6வது அறிவை படைச்சதுனால மனிதன் பிரபஞ்சத்தை தாண்டி என்னெல்லாம் யோசிக்க முடியுமோ அத்தனையுமே யோசிக்கிறான். பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நமக்கு உள்ள வருமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துக்கு போயிட்டுருக்கான். இது அழிவோ ஆக்கமோ தெரியாது. ஆனால் இதை இனிமேல் கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா இது தனிநபர்களின் முயற்சி இல்லை. ஒவ்வொரு நாடுகளும் கோடி கோடியாக செலவு பண்ணி இந்த பிரபஞ்ச ரகசியங்களை அறிஞ்சிக்கவும், இந்த பிரபஞ்சத்திலேருந்து வெளியேறி இன்னொரு பிரபஞ்சத்தை தேடக்கூடிய அளவுக்கு முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நாம் இந்த தொடரில் பேச போகிறோம். முதல் தடவையே ரொம்ப நீளமாக பேசி நான் பண்ணலை. சரி, எப்படின்னாலும் நம்ம உட்காந்து பேசுவேன். ஸோ நான் இந்த வீடியோவில் நான் பேசக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மனிதர்களுக்கு கிடைச்ச மாதிரியே அறிவு மற்ற மிருகங்கள் கிடைச்சிருக்குன்னா எல்லா மிருகத்துக்கும் கொடுத்துருக்கு. சின்ன சின்ன பூச்சிகளுக்கு கூட அதனுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி, அதனுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரியான சக்தியை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் நிஜம். அந்த வகையில் நான் இன்னைக்கு குளவியை பற்றி பேசுகிறேன். ஏன்னா இந்த விஷயம் எல்லாருக்குமே நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேர் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியாமல் இருக்கும். ஸோ முதல்ல பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி பேசும்போது இது எனக்கு தெரியும் மேடம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா? அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்காகவே தான் நான் இதை பேச போகிறேன். குளவிகள் இந்த உலகத்தில் 5 அறிவு பெற்ற ஒரு குட்டி பூச்சி. மனுஷனுக்கு அதுக்கும் ஒரு அறிவு மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அந்த ஒரு அறிவு வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் குளவிகளை பற்றி நான் சின்ன வயசில் நான் கேட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குளவிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு புழுவை எடுத்துகிட்டு குட்டி 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 அது குளவியாக மாறிடும். அதுதான் பழமொழிகள்லேயும் வந்துடக்கூடியது. அந்த பழமொழி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் பழமொழிலையும் அதான் சொல்லுவாங்க, குளவி குட்டி குட்டியே புழுவை குளவியாக மாற்றிடும் அப்படிங்கிறது. அது உண்மையாக அது ரொம்ப நாள் வரைக்கும் நான் உண்மைன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது அப்படி கிடையாது. அது ஒரு கொடூரமான வாழ்வியலுக்கு, கொடூரமான இனச்சேர்க்கைக்கு, கொடூரமான என்ன சொல்கிறது, தன்னுடைய சந்ததியை பெருக்கிறதுக்கு கொடூரமான ஒரு விஷயத்த பண்ணுது அப்படிங்கிறது தான். கொடூரங்கிறத அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன்ல. இல்லைங்க, நான் எதையுமே எழுதி வச்சு ஸ்கிரிப்டாலாம் படிக்கிறதில்ல. நான் அப்பப்போ இப்படின்னு தலையெல்லாம் புனியறதுனால பார்ப்பீங்க. பட் நான் எதையுமே எழுதி வச்சு பேச மாட்டேன். என்னுடைய மனசுலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மட்டுமே பேசக்கூடியது. அதாவது குளவி என்ன பண்ணணும்னா, இனச்சேர்க்கைக்கு அப்புறமா நம்ம முட்டையிடக்கூடிய பருவம் வந்த உடனே நல்ல
கொளுத்த புழுவை தேடும். அதுக்கு முன்னாடி மணலால் ஒரு களிமண்ணால் எங்கேயாவது கூடு கட்டி வச்சுருக்கும். அதுக்கப்புறமா ஒரு நல்ல கொளுத்த குளவியை தேடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குளவி தான் அந்த முட்டையிட போடக்கூடிய குளவி குஞ்சுகளுக்கு இரையாக போகுது. ஸோ நல்ல கொளுத்த புழுவை தேடும். அந்த பூவை பார்த்த உடனே அது மேலே ஒரு இன்ஜெக்ஷன் போடும். ஒரு ஊசி மாதிரி குத்தும். அது வெளியாக திரவம் போகும். அதோடு அது வந்து பார்த்திங்கன்னா கோமா நிலைக்கு போயிடும். உயிரோடெல்லாம் இருக்கும், பட் வந்து இறந்து போகாது. அதுக்கப்புறமா அதை கொண்டு வந்து தன்னோட கூட்டுக்குள்ளே அந்த களிமண் கூட்டுக்குள்ளே வச்சிடும். வச்சதுக்கப்புறமா அந்த உடம்புக்குள்ளே இதனுடைய முட்டைகளை இடும். சும்மா வெளியிலலாம் இடாது. அந்த புழுனுடைய உடலுக்குள்ளே அந்த முட்டைகளை ஃபுல்லாக இட ஆரம்பிக்கும். நூற்றுக்கணக்கான முட்டைகள். அதுலேருந்து கொஞ்சம் தான் பொரிக்கும். ஆனால் அந்த முட்டைகளை இட்டுட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணிவிடும். எல்லா வகையிலையும் க்ளோஸ் பண்ணிவிடும். ஒரே ஒரு சின்ன ஹோல்ஸ் மட்டும் வச்சுக்கும். எங்கே பாதுகாத்துக்கிறதுக்காக வேறு எந்த பூச்சியும் வந்துடுதா இல்லை எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஹோல்ஸ் மட்டும் வச்சுக்கும். இப்போது அந்த புழுவானது கோமா நிலையில் இருக்கும், ஆனால் உயிரோடு தான் இருக்கும். இதில் இந்த உள்ளே இருக்குது இல்லையா, அது எல்லாமே லார்வாக்களாக இருந்து சின்ன சின்ன பூச்சிகளாக குஞ்சுகளாக பொறிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அந்த புழுவை அதை சாப்பிட ஆரம்பிக்கும், அந்த குஞ்சுகள் ஃபுல்லாகவே. அதுலேயும் என்னென்னா விஞ்ஞான முறைப்படி அது மூளையவோ அல்லது உயிரை பாதிக்கக்கூடிய எந்த பொருளையும் அது சாப்பிடாது. எந்த உடம்புல எந்த இடத்து, ஏன்னா எதாவது அந்த மாதிரி சாப்பிடுச்சுன்னா அந்த இது இறந்து போயிடும். அந்த புழு இறந்து போயிடுச்சுன்னா அதோட உடம்புக்குள்ளே தான் இருக்குங்க. இப்போ இன்னமும் உடம்பை கிழிச்சிட்டு வர அளவுக்கு சக்திகள் எதுவுமே கிடையாது. ஸோ உடம்புக்குள்ளே தான் இருக்குது. ஸோ மூளையவோ வேறு ஏதாவது உயிர் போகக்கூடிய ஏதாவது ஒரு உறுப்பை சாப்பிட்டுச்சுன்னா உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புழு அழுக ஆரம்பிச்சிடும். சர்வை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறது அந்த குஞ்சுகளுக்கே தெரியும். ஸோ அதை தவிர மற்ற உறுப்புகளை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும். கால், தோல், இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா இனிமேல் வெளியில் போயிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது மூளை, கண் பார்வை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு மொத்த புழுவையும் சாப்பிட்டு அங்கே ஒரு புழு இருந்ததுக்கான எந்த விதமான அடையாளங்களும் இல்லாமல் மொத்தமாக சாப்பிட்டு வெளியில் வரும். இதுதான் அந்த பிரபஞ்சத்தை பற்றியோ இல்லை அது இதை படைச்சது கடவுள் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எவ்வளோ கோபம் வருது. ஒரு உயிரினத்தை கொண்டு போய் அதோட உடம்புக்குள்ளே முட்டையிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர வரைக்கும் ஒட்டுமொத்தமான புழுவையும் தின்னு தீர்த்துட்டு ஒரு உயிரினம் வாழுது அப்படின்னா இது பிரபஞ்சத்தோட ஸ்டேஜ். இதுதான் ஒன்று அடித்து இன்னொன்று வாழணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த பிரபஞ்சத்துடைய அடிப்படையான விதியாக இருக்குது. அது சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் டார்வின் சொல்கிற மாதிரி தகுதி உள்ளவை மட்டுமே தப்பி பிழைக்கும், வலியன மட்டுமே வாழும், எளியன மறித்தே போகும் அப்படிங்கிறது தான். அதுக்கேற்ற மாதிரி புழுக்களுடைய எண்ணிக்கைகளும் ஜாஸ்தியாக இருக்கும். எல்லா வகையிலுமே என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் இரையாகக்கூடியது புழுக்கள் மட்டுமே. ஸோ அதனுடைய இனப்பெருக்கம் ஜாஸ்தியாக தான் இந்த இயற்கை பெருக்கி வச்சிருக்கு. மனிதனை மட்டும்தான் இவ்வளோ பேர் தான் இருக்கணும்னு இயற்கை பண்ணி வச்சிருந்த விஷயத்த மனுஷன் உடைச்சிட்டு கிட்டத்தட்ட 850 கோடி பேர் இருக்கும். இதுக்கு இயற்கை என்னைக்கு என்ன வழி பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. பண்ணும் கண்டிப்பாக. இந்த வீடியோக்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் நிச்சயமாக சுவாரஸ்யமாகவே இருக்கும். இது அவசரமாக இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டாகணுமேங்கிற கட்டாயத்துக்காக எடுத்த வீடியோ. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் நிச்சயமாக சுவாரஸ்யமான உங்களுக்கு பிடித்த செய்திகளை மட்டுமே சொல்லுவேன். இது முழுக்க சயின்ஸ் மட்டும்தான். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நியாண்டர்தாலுக்கும் ஹோமோசேபியனுக்குமான மோதல், அதாவது 2 மனிதர்கள் தோன்றினாங்க. ஒரு குரங்கிலிருந்து 2 வேறு மனித பிரிவுகள் தோன்றின. அவங்களுக்கான சண்டைகளும் அவங்களுக்கான போராட்டங்களும், யாருக்கு வீழ்ச்சியும் யாருக்கு வெற்றியும் கிடைச்சுங்கிறத அடுத்ததில் பார்ப்போம். இது சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் தொடர்ச்சியாக பண்ணுறேன். இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாமே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லிவிடுங்க. நான் இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, நான் இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். யாராவது இனிமேல் இது வரைக்கும் யாராவது இந்த விஷயத்தை நம்பிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் நம்பாதீங்க. யாராவது குழந்தைங்க விளையாண்டாங்கன்னா நீங்கள் சொல்லிடலாம், குளவியை புழுவை கொட்டி குளவிகளை உருவாக்குவதில்லை, புழுவை தின்று மட்டுமே குளவிகள் கூட்டம் பஞ்சாய் பறக்கிறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.